பரிசுத்தமும் மகிமை நிறைந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒவ்வொருவரிலும் பலத்த செய்கைகளை நடப்பித்து மகிமைப்படுவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் ஏசாயா 62 அதனுடைய 12. அதில் சொல்லப்படுகிறது, நீ தேடி கொள்ளப்பட்டதென்றும் கைவிடப்படாத நகரம் என்றும் பெயர் பெறுவாய். இது இஸ்ரவேலை குறித்தும் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்தும் தேவன் பேரிலே விசுவாசமாய் இருக்கிற தேவ ஜனத்தை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறதான ஒரு வார்த்தையாக காணப்படுகிறது. கர்த்தருடைய மகிமையும் அவர் கிரியைகளும் பலமாய் வெளிப்படுத்தப்படுகிற காலங்களிலே தேவ ஜனத்திற்கு ஆண்டவராகிய தேவன் அங்கே செய்யப்போகிற மகத்துவமான செயல்களை குறித்தும் அந்த செயல்களினுடைய மகிமை எப்படி தேசத்திலே அது மகத்துவம் அடைய போகிறது என்பதை குறித்தும் இந்த வேத பகுதி நமக்கு சொன்னாலும், அதிலே இந்த தேவனுடைய மகிமையின் வல்லமையும் வெளிப்படுகிறதான அந்த காலகட்டத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி ஆண்டவரால் பார்க்கப்படுகிறார்கள், எப்படி ஆண்டவரால் நடத்தப்படுகிறார்கள், எப்படி ஆண்டவர் அவர்களை வைத்திருக்கிறார் என்றும் இந்த பகுதி சொல்லுகிறது. அவை அலங்காரமான கிரீடமாக வைத்திருக்கிறார் என்றும் கையில் வரைந்து வைத்திருக்கிறார் என்றும், இப்படி அவருடைய ஜனத்தை எவ்வளவு சிறப்பாக ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று அங்கே சொல்லுகிற இந்த வேத பகுதி இறுதியிலே சொல்லுகிறது, ஆண்டவர் ஆமென் எத்தனையோ கோடியான ஜனங்கள் தேசத்தில் இருக்கிறார்கள், ஆனால் உன்னை தேடி கொள்ளப்பட்டது என்றும், இவர்களுக்கெல்லாருக்குள்ளும் ஜாதிகளுக்குள்ளே ஜனங்களுக்குள்ளே பட்டணம் கிராமங்களுக்குள்ளே இருக்கிற மனிதர்களுக்குள்ளே கர்த்தருக்கென்று தேடி சேர்த்து கொள்ளப்பட்ட நபர் என்று அங்கே சொல்லப்படுகிறது. ஆமென். கர்த்தருடைய நாமத்தினாலே அவருக்கு பிரியமானவர்களாய் இருப்பதற்காக எத்தனையோ ஜனங்கள் நம்மை விட விசேஷித்தவர்கள் இருந்தும் கர்த்தர் நம்மை தேடி கண்டுபிடித்து அவருடைய ஜனமாக நம்மை சேர்த்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, நீ கைவிடப்படாத நகரம் என்றும், ஒருபோதும் கர்த்தருடைய இரக்கத்தின் நன்மைகளை விட்டு அவருடைய பிரசன்னத்தை விட்டு கைவிடப்படாத ஒரு நிலையிலே எல்லா காலத்திலும் நெருக்கங்கள் சூழும் பொழுது, பாடுகள் வரும் பொழுது, வேதனையான அனுபவங்கள் வரும் பொழுது கைவிடப்படாத ஒரு நிலையை கண்டு இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது, நீ கைவிடப்படாத நகரம் என்றும் பெயர் பெறுவாய் என்று சொல்லப்படுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இந்த கடினமான காலங்கள் தான் கர்த்தருக்குள் நாம் வாழுவோம். நம்மை தேடி கண்டுபிடித்து அவருடைய பிள்ளைகளாய் மாற்றினது மாத்திரமல்ல, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணவும் கர்த்தராகிய தேவன் நம்மை அழைத்து வைத்திருக்கிறார், நம்மை தேடி கண்டுபிடித்திருக்கிறார். எத்தனையோ ஆபத்துக்கள் மோசங்கள் வந்த பொழுது நம்மை கைவிடாமல் நம்மை பாதுகாத்திருக்கிறார். தேடி கண்டுபிடித்தவர் இதுவரையும் கைவிடாமல் நம்மை காத்து வருகிற அந்த பரிசுத்தமுள்ள தேவனுக்காக நாம் தொடர்ந்து சேவை செய்கிறவர்களாக பயன்படுகிறவர்களாக நாம் மாறுவோம். நம்மை அவருடைய கரத்தில் அலங்காரமான கிரீடமாக வைத்து தேவனுடைய ராஜ முடியாக நம்மை மாற்றி மகிமைப்படுத்துவாராக. ஆமேன் ஆமேன். செபிப்போம். பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமான இந்த நல்ல காலை நேரத்திற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்களை கர்த்தாவே உம்முடைய நாமத்திற்கு மகிமையாக இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி ஜனங்கள் இருந்தும், எங்கள் உறவுகளிலே எங்கள் சொந்தங்களிலே எத்தனையோ நல்லவர்கள் இருந்தும், ஆண்டவரே ஒன்றுக்கும் உதவாதிருந்த எங்களை தேடி கண்டுபிடித்தீரே. உம்முடைய ஆண்டவரே இரக்கத்தினால் எங்களை இரட்சித்தீரே. எத்தனையோ சவால் நிறைந்த பாதைகளை தாண்டி வரும்போதெல்லாம் எங்களை கைவிடாதபடி ஜனங்கள் மத்தியிலே ஜாதிகள் மத்தியிலே நிலைநிறுத்தி வைத்திருக்கிறீரே அப்பா. உம்முடைய அன்பை நினைத்து நாங்கள் தேடி சேர்த்து கொள்ளப்பட்டவர்கள் என்றும் கைவிடப்படாத நகரம் என்றும் பெயர் பெறும்படிக்கு உம்முடைய கிருபையினாலே தாங்கி வருகிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம்.
இன்னும் இந்த கிருபை பற்றி கொண்டு தேவனுடைய கரத்திலே ராஜ முடியாயிருந்து அந்த ஆளுகை நாள்கள் வரைக்கும் கர்த்தரை இன்னும் உறுதியாய் பின்பற்ற உதவி செய்யும். அப்படியே நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். கிருபையும் கமமுடைய இரக்கமும் எங்களோடு இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.